நீங்க எத பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். மாப்பிள சீமான், மாமா நயினார் இவங்கள பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஆனா, அதற்கு முன்பாக இந்த ஃபோட்டோவெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இது என்ன தெரியுதுங்களா? 1 இந்த சிஜிபி அதாவது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து டெல்லியில ஜந்தர் மந்தர் இடத்துல நடத்துனாங்கல்ல ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த இடத்தோட நிலவரம் தான் இப்போ. இப்போ அந்த போராட்டக்காரர்கள்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இப்போ அங்க ஒரு 4 தெருநாய் மட்டும் தான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த புகைப்படத்த பாருங்களேன். இது எங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இது சென்னை டி நகர்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சிபிஐ அலுவலகம். அங்க தான் இந்த புகைப்படம். இது நேத்தி வரைக்கும் பார்த்திருப்பீங்க. சரியான கூட்டம். கிட்டத்தட்ட 500ஓ, 1000மோ எவ்வளோ ஒரு பேர் இருந்திருந்திருக்காங்க. 5000மோ தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு காவல் அதிகாரி, ஒரு 2, 3 பேர் அந்த பந்தல கலட்டுறவங்க மட்டும் இருக்காங்க. பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா, இந்த சிஜிபி வந்து நீட் தேர்வில் நடந்த அந்த கொஸ்டின் தாள் வெளியானது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தாலும் இடையில இடையில இந்த ஆர்டிகல் 370 நீக்கணும்னு சொன்னது, பாரத பிரதமரே பதவி விலக வேண்டும், மோடி அவர்களே பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்னது, இந்தியாவை வந்து நாங்கள் வளர்ந்த நாடாக மாற்றுவோம், ஜப்பானை மாதிரி கொண்டுட்டு வருவோம், அமெரிக்காவை மாதிரி கொண்டுட்டு வரோம், இந்த மாதிரிலாம் அவங்க பேசல. இந்தியாவை எப்படி மாற்றுவோம் தெரியுங்களா? நேபாளம் மாதிரி மாற்றுவோம், ஒரு இலங்கையை போல மாற்றுவோம், ஒரு பங்களாதேஷ் போல மாற்றுவோம். இதுதான் அவங்களோட எண்ணம். எப்படி இருக்கு பாருங்க. இந்திய இளைஞர்களுக்கு சரியான படிப்பு, வேலைவாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் நாங்க கரப்பாம்பூச்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆரம்பிச்சு இவங்க மக்களுக்காக, இளைஞர்களுக்காக போராடுறதா நினைச்சு வெளிய கொண்டுட்டு வந்துட்டு, இளைஞர்களை திரட்டி கொண்டு, அதுல பெரும்பாலானோர் இளைஞர்களே இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். அங்க என்னென்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். காவல்துறையினர் மேலேயே நடந்த தாக்குதல், அத்துமீறி அநாகரிக செயல்ல ஈடுபட்டது, பொது சொத்துக்கள அழிச்சது. இது போல பல சம்பவங்கள்ல நடத்திட்டு இருந்தாங்களா? இப்போ அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அவர் ராஜினாமா செய்யும்போது கூட சொல்லியிருந்தாரு. இளைஞர்கள் வந்து தவறான ஒரு சதி வலையில போய் விழுந்து விடக் கூடாது அப்படின்றதுனால இதை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானிய பந்தாடிட்டு இருக்கிறார். சீனாவையே அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறார். நம்ம நாட்டை இந்தியாவை பாரத தேசத்தை தற்சார்பு இந்தியாவா சுயசார்பு பாரதமா மாத்திட்டு இருக்கிறார். எதற்காகவும் மற்ற நாடுகள்கிட்ட நம்ம கையேந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறார். எந்த நாட்டுக்கும் பயப்படாம, எந்த நாட்டுக்கும் போர் நடந்தா கூட மத்தியஸ்தம் செய்யக்கூடிய இடத்துல நம்ம நாடு இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். எதற்கும் பணியாத, எதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது 12 வருஷத்துல செய்யாத ஒண்ணு, நம்ம நாட்டு இளைஞர்களுக்காக அவருடைய அமைச்சரவையில் இருந்த முக்கிய அமைச்சராக இருந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இது யாருக்காக? எந்த நாட்டுக்கும் பயப்படாத கொம்பாதி கொம்பங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவரே நம்மளுடைய இளைஞர்கள் நலனுக்காக சதி வலையில விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்காக. இல்ல அப்படின்னா யாரு? அவங்க என்ன சொன்னாங்க? ஜப்பான் மாதிரி இந்தியாவை மாத்துவேன்னு சொன்னாங்களா? வளர்ச்சி அடைந்த ஒரு இந்தியாவா மாத்துவோம்னு சொன்னாங்களா? இல்லையே. பங்களாதேஷ் மாதிரி, இலங்கை மாதிரி, நேபாளம் மாதிரி மாத்துவேன்னு சொன்ன இவங்க கிட்ட நம்ம இந்தியா போச்சுன்னா நிலைமை நினைச்சு பாருங்க. அதுல நம்ம போன வீடியோல கூட சொல்லியிருந்தோம். ஆஹா கண்ணா, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னா பாஜக ஆட்சியில தான் இருக்கும். அவங்க யாரை அடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் பாரத பிரதமர். யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யோகி அவர்கள் வந்தா என்ன பண்ணுவீங்க? நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து அந்த ஜந்தர் மந்தர்ல வந்து காலி ஆயிடுச்சு. அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டிலும் சென்னையில இந்த சிபிஐ அலுவலகத்தில் நடந்தது இல்லைங்களா? சரியான ஏமாத்து வேலை. நம்ம இப்பதான் பார்த்தோம் ஜூலியா அடிச்சு விரட்டினாங்க அப்படின்றது. ஏங்க ஜென்சி இந்த டிஎம்கே காரங்களாம் இங்க இருக்கக்கூடாது. ஏற்கனவே கட்சி பின்னால் எங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீங்க வேற வந்து ஏப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சதை நம்ம பார்த்தோம். இதுல சிஜேபி அங்க வந்து இந்த வாபஸ் வாங்கின பிறகு அவங்க வந்து நாங்களும் வாபஸ் வாங்குறோம்
அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சிபிஐ அலுவலகத்துக்கு முன்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவங்க கிட்ட. உடனே அதுல இருந்து ஒரு கும்பல், இல்ல நீங்க பண்ணக்கூடாது, பேன் நீட் அப்படின்னு தானே சொன்னீங்க, அதை நம்பி தானே நாங்க வந்தோம், எங்களை இப்ப ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க. பாத்தீங்களா? நம்பி பின்னாடி போனதுக்கு வச்சு செஞ்சாங்களா? அதான் சொல்றது, நீங்க யார் பின்னாடியும் நம்பி போகாதீங்க அப்படின்றது. போனீங்க, இப்படி ஏமாத்திட்டாங்களா? உடனே என்ன பண்ணாங்க, இங்க பாருங்க, இப்ப அவங்ககிட்ட கேட்குறாங்க, வாபஸ் வாங்கிட்டா நீங்க கலைஞ்சு போனோன்னே அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அப்போ நாங்க இங்கேருந்து போகணுமா, காலி பண்ணோம் அப்படின்னோடனே, ரொம்ப பெரிய மனசுங்க, 10 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறோம், 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே கலைஞ்சு போயிடுங்க அப்படின்றாரு. அப்படியா, ஆச்சா போச்சான்னு ஒரே அங்கே ஒரு சண்டை. நீங்கள் வந்து பேன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தானே உங்கள் ஆர்ப்பாட்டத்தில் சேர்த்துக்கிட்டோம், அசல எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொந்தளிக்க, எது எப்படியோ சிஜேபி வந்து இது வாங்கிட்டாங்க, நாங்களும் வாங்குறோம் அப்படின்னோடனே அதாவது வந்து வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வந்து ஒரு இளைஞர்களின் இதுக்காக தான் வந்தோம், லாஸ்ட்டில் எங்களுக்கே முத்திரை குத்துறீங்க பார்த்தீங்களா சிஜேபின்னு, நாங்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் வந்து இல்லை, அதுக்காக இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கல அப்படின்றாங்க. அங்கே ஃபேர் நீட், இங்கே பேன் நீட் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் மாற்றி குளறுபடி பண்ணி மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டாலும் மத்திய பாஜக இளைஞர்களின் நலன்ல, இந்தியாவின் நலன்ல உறுதியா இருக்கிறதுனால இதுவரை செய்யாத, ஏங்க தப்பு பண்ண மாநிலத்தின் ஆட்சியை கூட கலைக்காத ஒரு அரசாங்கம் மம்தா பானர்ஜியை பார்த்த மத்திய அரசாங்கம், ஸ்டாலின் அவர்களை பார்த்த மத்திய அரசாங்கம், பினராயி விஜயனை பார்த்த மத்திய அரசாங்கம், நீங்களாம் துக்கட ஆட்கள். அவங்களாம் பாருங்க அந்த ஆட்சியை கலைக்கல, அதற்கு மாற்றாக மக்களே மனம் மாறி மனம் திருந்தி நம்ம மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு இதுவரை ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியை துடைத்து எரிஞ்சு தூக்கி போட்டதுனால பாஜக அங்க ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால அங்க பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு, மக்கள் நம்பிக்கையா, மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு வளர்ச்சியை நோக்கி அந்த மாநிலங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் வன்முறைகள் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான மாநிலமா மேற்கு வங்கம் மாறி இருக்கிறது. தமிழ்நாடு இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியை பெருசா குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார், என்ன செய்யறான்றது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே தான், என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எப்பயுமே பாஜக சொல்வது ஒண்ணுதான், டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி. அதாவது தேசியத்தில் எந்த கட்சி இருக்கிறதோ பாஜக அதே மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தால் உடனடியாக வரக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படும் அப்படின்றதுனால டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா இன்னும் தமிழ்நாடு வந்து அதிவேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுதானே உண்மை. திமுக இருந்தவரை எல்லாத்தையும் தடுத்தது, 1-2 உள்ள கொண்டுட்டு வரோம், அதுக்கு வந்து இவங்க ஸ்டிக்கர் வச்சு விட்டுருவாங்க. அதாவது மோடி அவர்களின் வீடு கட்டு திட்டத்தை இங்க வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கருணாநிதி அவர்களின் கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸ்டிக்கர் அடிக்கிறது மட்டும்தான் இவங்க காசு, ஆனா அந்த திட்டத்துக்கு காசு கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில விஜய் அவர்கள் இப்ப பரவாயில்ல, மோடி அவர்கள்ட்ட இணக்கமான, அதாவது மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமான போக்குல தான் இருக்கிறார். இந்த நீட்டை எதிர்க்கிறதோ இல்ல மற்ற எதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பதோ அதெல்லாம் இல்லை. இவர் முதல்வராக பதவியேற்ற பிறகு 2 முறை டெல்லி சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இருக்கிறார், அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு இருந்தார், துணை ஜனாதிபதியை போய் சந்தித்தார், ஜனாதிபதி அவர்களை சந்தித்தார், இதெல்லாம் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்களின் அந்த இப்போது ஆட்சி என்பது பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இங்க சென்னையில் நடந்த சம்பவம் பார்க்கும்போது இதுவும் காலி ஆயிடுச்சு, வெறிச்சோடி போய் இருக்குது. அதனால இளைஞர்களே, உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோன்ற பாட்டெல்லாம் பின்னாடி போட்டு ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணி அவங்க அடி வாங்குற மாதிரி கஷ்டப்படுற மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டு அவங்க தான் ஆதாயம் தேடிப்பாங்க. அவங்க பின்னாடி நீங்க போய் ஏமாறாதீங்க. வீடியோ போட்டதுனால அவங்கள நம்பி நீங்க பின்னாடி போறதெல்லாம் வேஸ்ட். ஒன்றும் இல்லைங்க, நான் பேசுறத கேட்டிங்கன்னா எப்பா விஜய் நல்லவன்ப்பா, சரியானதா சொல்றான்ப்பா அப்படின்னு தோணும். அடுத்து எனக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுறாங்களா, அவங்க வீடியோ நீங்க கேட்டு பாருங்களேன், விஜய் அவ்வளவும் போய் தான்ப்பா சொல்லியிருக்கான், பாத்தியா இந்த பையன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி தோணும். ஆகவே அதாவது வந்து தீர விசாரிப்பதே மெய், நம்ம லோகோக்கு கீழே இருக்கிறது அதுதான். அதனால நமக்கு இந்த பகுத்தறிவு அறிவுனாலே அது பகுத்து ஆராய்வது தான். அதனால அதை பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அப்படிதான் நம்ம எடுக்க வேண்டும். அதனால அதை ஒன்று சொல்லிக்கிறோம். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த மாப்பிள்ளை சீமான் மாமா நயினார், இது என்ன நடந்தது அப்படின்னா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களின்
பிறந்த நாள் நிகழ்வுல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. சீமான் அவர்கள் பேசும்போது, மாமா நயினார் அவர்கள் அதிமுகவுல இருந்தாரு, எம்பியா இருந்தாரு. அடுத்து பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு முடிவு எடுப்போம். அடுத்தது மாறும். அடுத்ததா அது மாறும். அதனால ஒரு கொள்கை என்பது கூட மாறும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறார். அதனால என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ நாதாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சி பாஜக கூட கூட்டணி வைக்க போதா? அதிமுக கூட கூட்டணி வைக்க போதா? இத வந்து வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஏன்னா மாறும் மாறும் சொல்றாருல்ல, அப்ப இப்படி மாறுமோ அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நல்லது நடந்தா சரிதானே! அ நயினார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ளை சீமான் அப்படின்றாரு. எதுலயும் தப்பு இல்ல. காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு துணை போனதா சொல்லுவாங்கல்ல. ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு யாரு காரணம்? அந்த கட்சி கூடவே கூட்டணி வைக்கிற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. என்ன பண்ணாரு? ஆட்சி அமைக்கணும். இந்த திமுகன்ற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழக நலன் கருதி அவருக்கு வேற வாய்ப்பும் இல்ல. அதனால காங்கிரஸ் மற்ற கட்சிகள் கூட கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது, வைத்தார். அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆனா அவரால தவிர்க்க முடியாத சூழ்நிலை. மக்கள் பார்த்து இன்னும் ஒரு 10 சீட்டு குடுத்திருந்தாங்கன்னா, அவர் தனிச்சு ஆட்சி அமைக்கப் போகிறார். யாருக்கும் பயப்பட தேவையில்ல. அவர் எடுக்கக்கூடிய முடிவ சரியா எடுத்துட்டு இருப்பாரு. இப்ப பாருங்க கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறதா இருக்கு. அந்த வகையில இப்போ மீண்டும் நாம் தமிழர், பாஜக, அதிமுக கூட்டணி வச்சா, பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் யோசிக்கவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கும், தமிழ் மக்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாஜக குடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முத்ரா லோன் அதிகமா பயன்பெற்றது தமிழ்நாடு. அதிலயும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான் அதுல அதிகமா பயனடைஞ்சதா கூட தகவல்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தாலும் அதுல அதிக பயனடைவது தமிழ்நாடு. தமிழ்நாட்டிற்கு பாரத பிரதமர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அவர்ட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க எதற்காக நீங்க இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அத எதற்காக பயன்படுத்துவீங்க? என்ன எத நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டுல பொறக்கலையே, தமிழ் மொழி பேச முடியலையேன்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் தமிழ்நாட்டுல பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இது வந்து எங்க பேசியிருக்கிறாரு? அதாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில கூட அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்து அந்தந்த நாடுகள்ல போய் வெளியிட்ட உலக பொதுமறை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம செய்து காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாது முறை யாவரும் கேளீர்னு சொல்லி ஐநா சபையில போய் பேசினவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் என்னென்னமோ இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில ஏன்னா ஒரே வீடியோல போடுறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜீனியஸ் தான். அதனால அது இல்லாம நேரமும் இல்ல. 14 நிமிஷத்துக்குள்ள இருந்ததுனா தான் இன்ஸ்டாலலாம் போட முடியுன்றதுனால, அடுத்தடுத்து நான் சொல்றேன். இப்போ அந்த வகையில பார்க்கும்போது, தமிழ்நாட்டிற்கும், தமிழ் மக்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எள்ளளவும் தயக்கமே இருக்கக்கூடாது சீமான் அவர்களுக்கு. சீமான், அதிமுக, பாஜக சேர்ந்தது அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்களேன். ஆ என்னது அது? ஆ தம்பிகள், ஜீக்கள் எல்லாம் சேர்ந்து தம்பி அதாவது வந்து நாம் தமிழர்ல சொல்லிருக்காங்க. ஜி சீமான் ஜி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நயினார் அண்ணா, நயினார் தம்பி அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் ரத்தம் அப்படின்றதுனால என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐ ஆம் வெயிட்டிங்.